ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் வெவ்வேறு வழிகளில் செயல்படுகிறார். இதனால் தேவன் நமக்கு முன்பாக வைத்த ராஜ்யத்தின் வேலையை நாம் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். நமக்கு தேவன் அருளிய ஆவியின் வரங்கள் நம்முடைய சொந்த மகிமைக்காகவோ அல்லது சொந்த நோக்கத்திற்காகவோ கொடுக்கப்படவில்லை. மாறாக மற்ற விசுவாசிகளுடன் ஒற்றுமையாக இணைந்து திருச்சபையை கட்டி எழுப்புவதனால் தேவன் நம் மூலமாக வெளிப்படும்படிக்கு ஆவியின் வரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஜெபம். ஆண்டவரே, உம்முடனும் கிறிஸ்துவுக்குள் சகோதர சகோதரிகளான விசுவாசிகளுடனும் ஐக்கியமாயிருப்பதற்கு என்னை அழைத்ததற்கு உமக்கு நன்றி. உம்முடைய ராஜ்யத்தின் பணிகளை நாங்கள் இணைந்து செய்யும்படி எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கும் வெவ்வேறு விதமான வரங்களை நாங்கள் இணைந்து செயல்படுத்திட எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் வரங்களை தவறாக பயன்படுத்தாமலும் தாழ்மையுடனும் பிறருடன் சேர்ந்தும் தேவைப்படுவோருக்கு ஊழியம் செய்வதற்கான வாய்ப்புகளை காணும்படி எங்கள் கண்களை திறந்தருளும். அதன் மூலம் உம்முடைய ராஜ்யம் எங்கள் பகுதியில் வளரட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.